வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஜூன் 15ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ் சொல்லியிருந்தோம் அண்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். போன வாரம் மார்க்கெட் வந்து எப்படி நடந்துச்சு அண்ட் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்படி அந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இன்னைக்கு நமக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ஏற்கனவே இருந்ததை விட, போன வருஷம் மே மாதம் இருந்ததை விட இந்த வருஷம் மே மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இது வந்து மார்க்கெட்டில் நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. அப்போது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதிர்பார்க்குறத விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மார்க்கெட்டோட எல்லா டேட்டாஸும் நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான டைரெக்ஷனில் போகிறதுக்காக தான் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லலாம். ஸோ நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீக்லி அனாலிசிஸ்லேயே சொல்லியிருந்தோம். இந்த வாரம் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ ஆனால் இப்போ நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்லேயே ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒன்று. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் வந்து ஏற்கனவே 15.5 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூல் ஆகிருக்கு. ஸோ அப்போது இன்னையோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஆகணும்னா முதல் ஹாஃப் அன் ஹவரில் இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் கேண்டில் கொடுக்கணும். அப்படின்னா தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் நமக்கு வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேறு 2 நியூஸ் நடந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒப்பந்தம் நிறுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நியூஸு. ஆனால் ட்ரம்ப் மறுபடியும் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இல்லை முடிவு வந்து சரியா இல்லை, அதனால் இன்னொரு கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்க போகிறோம், இந்த வாரம் முடிகிற வரைக்கும் இல்லைன்னா இந்த வாரம் பாதி வரைக்கும் நாங்கள் வந்து டிஸ்கஷனில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு டைம் லைன் கொடுக்குறாருல, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகிறதுக்கான இருக்குது. இதை விட முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த வார் வந்து நமக்கு என்ன பிரச்சனை பண்ணுதுன்னா ஆயில் ப்ரைஸை இன்ஃப்ளேட் பண்ணுது. ஒன்று. இரண்டாவது வந்து யூஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா கூடிட்டே போகுது. இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா பண மதிப்பு யூஎஸ்டி வர்சஸ் ஐஎன்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கூடிட்டே போகுது. இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதானிக்கு சப்போர்ட் பண்ணி அதானி கேஸ் ஆயில் அண்ட் போர்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அர்ஜென்டினா, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிலில் ரிச் அவங்க. ஸோ அப்போ இந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரியில் அர்ஜென்டினா, நமக்கு இப்போ ஃபுட்பால் சீசன் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அர்ஜென்டினாவிலிருந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆயில் அண்ட் கேஸும் எல்என்ஜியும் எல்பிஜியும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுறதுக்கான லைசன்ஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இந்தியாவுக்கு வந்து முக்கியமானது. ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கல்ஃப்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரிஸ் அந்த பக்கத்தில் இருந்து தான் இது வரைக்கும் நம்மளோட மெஜாரிட்டியான ஆயில் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரஷ்யாவிலேருந்து. அப்போ இவங்க 2 பேர்த்தோட டிபெண்டன்சியும் குறைக்கிறாங்க இந்தியா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆயில் டீல் சைல் பண்ணியிருக்காங்க இந்த 2 ரீஜனை தாண்டியும். நமக்கு வந்து பார்க்கும்போது இது ரொம்ப தூரத்தில் இருந்து வர மாதிரி இருந்தாலும் நமக்கு இந்த ஆயில் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கானமியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுமே இன்னையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியும் சேர்ந்து வரனால இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் வந்து சார்ட்டை உங்களுக்கு காமிச்சிடுறேன். சார்ட்டில் ஒரு 2-3 சில டேட்டாஸ் மட்டும் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா விக்ஸ். ஸோ இந்த இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு 15.5 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்ஃபால் ஆச்சு. நமக்கு போன வியாழக்கிழமை 15.5 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் நேச்சருக்கு டைவ் ஆச்சு. அப்போது இந்த டவுன்ஃபாலிங் நேச்சரில் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா நமக்கு காலையில் ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் கேண்டிலாக இருந்துச்சு. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி. இந்த கண்ணாடி மாதிரின்னு சொல்லும்போது மார்க்கெட்டோட ரிஃப்ளெக்ஷனை அழகாக நமக்கு காமிக்கும். என்ன அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து நெகட்டிவாக போச்சுன்னா மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸோட நெகட்டிவ் ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இன்னையோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் நெகட்டிவாக பாசிட்டிவாக இருக்கணும்னா இந்தியா விக்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் நமக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைய நிலைமையில் ஒரு 300 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பாசிட்டிவாக இருக்கிறனால கண்டிப்பாக நமக்கு ஒரு கேப் அப் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அண்ட் இரண்டாவது விஷயம், இந்த கேப் அப்பையும் தாண்டி நம்ம முக்கியமாக கவனிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் நடந்திருக்கு. அதாவது கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பனிங்கில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப்பும் அண்ட் அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டும் இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்து இன்னையோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. நமக்கு இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த வெள்ளிக்கிழமை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. நிஃப்டியை பொறுத்தளவு 23,400 பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது நமக்கு சென்செக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 74,800. அப்போ இந்த 74,800ங்கிற ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ இந்த ரெண்டு ரேஞ்சுமே ரொம்ப வந்து முக்கியமான ரேஞ்சாக இருந்தனால இதை வந்து 74,800. அப்போது இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் இருக்குது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிசிஆர் ரேஷியோ 1.7 இருக்குது. இது ஒரு முக்கியமான கவனம். இந்த பிசிஆர் ரேஷியோ 1.7 இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஒன்று. ஆனால் இது 1.7 அப்படின்னா கால் ஆப்ஷனை விட ஏறக்குறைய 1.5 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கன்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புட்டு வந்து அளவுக்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க. எப்போ வந்து புட்டு அளவுக்கு அதிகமாக வாங்குவாங்கன்னா 2 ரீசன்னால். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புட்டு அளவுக்கு அதிகமாக செல்லும் பண்ணுறாங்க, வாங்கவும் செய்கிறாங்க. இப்போ செல்லர்ஸ் பாயிண்ட்ல இருந்தால் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்க்கணும். அப்போ இந்த புட்டு வந்து அளவுக்கு அதிகமாக செல்லிங் அண்ட் பையிங் நடந்திருக்கு. காரணம் என்னென்னா ஒன்று வந்து ப்ரைஸ் சீப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏன் வந்து மார்க்கெட்டில் புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் சீப்பாக இருக்கும்? ஏன்னா மார்க்கெட் வந்து வேறு ஏதோ டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. அப்போ மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் பாசிட்டிவாக இருக்கிறனால புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சீப்பாக இருக்கும். அதனால ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி மார்க்கெட்டில் நிறைய வந்து புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இரண்டாவது விஷயம், நிறையா பேர் நம்புகிறாங்க மார்க்கெட் வந்து அட் த மணிலேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற நம்புறனால தான் புட் ஆப்ஷன் சைட் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான புட்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், பிசிஆர் ரேஷியோ 1.7 என்ன சொல்லுதுன்னா அளவுக்கு அதிகமாக ஓவர் சோல்டு புட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஓவர் சோல்டு புட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து அளவுக்கு அதிகமாக புட்டை வந்து விற்றுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்ஸ் வந்து சீப்பாக இருக்கும், அதனால தான் நமக்கு இவ்வளோ வாங்கியிருக்காங்க. இது என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறதையும் சொல்லுது. இதை விட முக்கியமாக நமக்கு ஓஏ வெர்சஸ் டைம் டேட்டாவும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு 12ஆம் தேதி நமக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அழகான வால்யூம் இன்க்ரீஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா போன மாதத்தோட 30 நாள் ட்ரேடிங் செஷன், அதாவது 30 நாள் நமக்கு ஒரு 25 நாள் ட்ரேடிங் செஷனோட டேட்டாஸ் இருக்கும்போது நமக்கு 10ஆம் தேதியிலேருந்து கவனித்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துலேருந்து கவனித்தோம் அப்படின்னா எப்பயுமே புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை, கால் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஜூன் மாதத்துலேருந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் புட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட ஏறக்குறைய 2 மடங்கு அதிகமாக இருக்கிறனால மார்க்கெட் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் பாசிட்டிவாக இருக்குது, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பாசிட்டிவாக தான் சொல்லுது. அண்ட் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்ம இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டு ஏற்கனவே 1.5 வரும் அப்படிங்கிறதான் நமக்கு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து இன்ஃப்ளேஷன் ரேட். இது வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை வந்துருந்துச்சு. அப்போது நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷன், அதாவது ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான் வந்து முக்கியமாக அவங்களோட பையிங் பவர் என்ன அப்படிங்கிறத சொல்லும். ஸோ அப்போ எக்ஸ்பெக்டட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.1. இந்த 9.1 இல்லைனா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 9.1 இல்லைனா 9 இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகும். ஒரு வேளை இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 10-15க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் இந்த நெகட்டிவ் டைரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.